வணக்கம் நண்பர்களே, நான் இன்னைக்கு உங்க கூட சில முக்கியமான காரியத்தை பகிர்ந்துக்க போறேன். சிலர் அதை கொஞ்சம் சர்ச்சைக்குரியதா கருதலாம், சிலரால ஏற்றுக்கொள்ள முடியாத காரியத்தை பத்தி தான் நான் இன்னைக்கு பேச போறேன். நான் எப்போ சொல்றது என்னன்னா, நான் பூனையின் முடிய தவறான வழியில தேய்க்கிறேன்னா பூனை திரும்பட்டும். நீங்க பைபிளை நேசிக்கிறீங்கன்னா இந்த செய்தியை விரும்புவீங்க, ஏன்னா அதுல இருந்து தான் நான் அதை எடுக்க போறேன். ரெடியா இருங்க, நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வார்த்தையை தியானிக்கலாம். வணக்கம், நான் பேலஸ் கான்லி. வாழ்க்கையில் சில சந்தர்ப்பங்களை எதிர்கொள்கிறோம். அது பொருளாதார நெருக்கடியாக இருக்கலாம், உறவுகளின் பள்ளத்தாக்காக இருக்கலாம், ஆரோக்கிய பிரச்சனை, அல்லது உங்கள் வாழ்வின் நோக்கத்தை அறியாமல் திகைக்கலாம். இதில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார், அவர் உங்களை நேசிக்கிறார். நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை எதிர்கொண்டாலும் சரி, அவரிடத்தில் பதில்கள் இருக்கிறது. நீங்க இப்போ என்னோட இணைஞ்சதுல நான் ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறேன். அதாவது சில நிமிடங்களுக்கு முன்னாடி நான் சொன்னது போல, சிலர்கிட்ட நான் பேச போறது உண்மையிலே சர்ச்சைக்குரியது தான். சிலர் அவங்க பைபிளை நேசிக்கலனா, இது குறித்து அவர்கள் எடுத்துள்ள நிலைப்பாட்டின் காரணமா இந்த செய்தியை விரும்பவே மாட்டாங்க. ஆமா, ஆனா என்ன தெரியுமா, தேவன் என்னை விட புத்திசாலிங்கிற உண்மையை நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆமா, பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு தாவீது ராஜா சங்கீதம் 119 சொன்ன மாதிரி 128, எல்லாவற்றை பற்றியும் நீர் அருளின எல்லா கட்டளைகளும் செம்மை என்று எண்ணுகிறேன். ஊழியத்தில் இருக்கும் பெண்களை பற்றி நாம பேச போகிறோம் நண்பர்களே. இப்போ கேள்வி என்னன்னா, தேவன் எப்போதாவது தம்முடைய மக்களின் தலைவர்களாக பெண்களை அபிஷேகம் செய்கிறாரா என்பதுதான். ஆமா, சரி, நம்ம தெய்வீக பதிவை பார்த்து வேதாகமத்துல என்ன உதாரணங்கள் இருக்குங்கிறத நிச்சயமா பார்க்கணும். இன்னைக்கு நாம இரண்டு பெண்களை குறித்து தான் இன்னைக்கு நாம பார்க்க போகிறோம். நம்ம பழைய ஏற்பாட்டில் ஆரம்பிக்க போறோம். நான் உங்ககிட்ட பேச விரும்பும் முதல் பெண்மணி மிரியம். அவ மோசையின் மூத்த சகோதரி. ஆமா, மீகா 6:4 தேவன் பேசின வார்த்தை இதுவே என்று வேதம் சொல்லுது. நான் உன்னை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி அடிமைத்தன வீட்டிலிருந்து உன்னை மீட்டுக்கொண்டு மோசே, ஆரோன், மிரியாம் என்பவர்களை உனக்கு முன்பாக அனுப்பினேன் என்று சொல்லப்பட்டுள்ளது. மோசே தேவனால் அனுப்பப்பட்டதைப் போலவே, ஆரோன் தேவனால் அனுப்பப்பட்டதைப் போலவே, அவளுடைய 2 சகோதரர்களால் தேவனால் அனுப்பப்பட்டதைப் போலவே மிரியமும் தேவனால் அனுப்பப்பட்டாள். தேவன் அவளை இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் அனுப்பினார் என்று சொல்லாமல், நான் உங்களுக்கு முன்னே அனுப்பினேன் என்று கூறுகிறார். மோசையும் ஆரோனை போலவும் அவ ஜனங்களுக்கு முன்பாக நின்றாள். பார்வோனும் அவரது படையும் செங்கடல்ல மூழ்கினதுக்கு அப்புறம் அந்த அற்புதமான அதிசயம் நடந்துச்சு. அதாவது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தை கடந்து போய் அங்க எகிப்தியரின் பிரதேசங்களை எல்லாம் பார்த்து பாடி அவங்க சந்தோஷப்பட்டாங்க. அவங்க பாடிய இந்த அழகான பாடல்களை நீங்க யாத்திராகமம் 15 பார்க்கலாம். அது யாத்திராகமம் 15, 20, 21 கூறப்பட்டு இருக்கு. அது என்னங்கிறத இப்ப பார்க்கலாம். ஆரோனின் சகோதரியாகிய மிரியாம் என்னும் தீர்க்க தரிசியானவளும் தன் கையிலே தம்புரை எடுத்துக்கொண்டாள். சகல ஸ்திரீகளும் தம்புருகளோடும் நடனத்தோடும் அவளுக்கு பின்னே புறப்பட்டு போனார்கள். மிரியம் அவர்களுக்கு பிரதிவசனமாக, கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார் என்று பாடினாள். அவ தீர்க்க தரிசின்னு அழைக்கப்படுற அவ மக்கள் கிட்ட தேவனின் சார்பா பேசுறவங்க. தேவன் சில சமயங்கள்ல அவ மூலமா மக்கள் கிட்ட பேசினாருங்கிறதையும் நாம அறிவோம். ஏன்னா அவ உண்மையிலே அதற்காக பெருமைப்பட்டு பின்னர் சிக்கல்லையும் சிக்கிக்கிட்டா. அவளும் ஆரோனும் சேர்ந்து மோசே தன்னை யார் என்று நினைக்கிறான் அப்படின்னாங்க. மோசே ஒரு எத்தியோப்பிய பெண்ணை மணந்ததால மிரியாமும் ஆரோனும் அதுல மகிழ்ச்சி அடையலன்னு அது நமக்கு சொல்லுது. அதற்கு அவங்க, தேவன் மோசே மூலம் மட்டும்தான் பேசி இருக்கிறாரா, அவர் நம் மூலமாக பேசவில்லையா? தேவன் அந்த இடத்துல கோபம் உண்டு, என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச நீங்கள் ஏன் பயப்படவில்லைன்னு சொல்லி இருக்காரு. எப்படி இருந்தாலும் மிரியம் சிக்கலில் சிக்கினாள். ஆனால் தேவன் அவளை பயன்படுத்தியதையும் அவ மூலம் பேசியதையும் அவ தெரிஞ்சுக்கிட்டா. இங்க அது அவளை ஒரு தீர்க்க தரிசின்னு அழைக்குது. தேவனின் சார்பா மக்கள் கிட்ட பேசும் ஒருத்தர். இங்க நாம படிக்கும் போது தேவனின் வெற்றியின் இந்த அழகான கீதத்தை மக்களின் மனசுல பதிவு செய்ய அவ ஒரு அற்புதமான வழியில பயன்படுத்தப்படுறா. அவ இஸ்ரவேலர்களிடையே மதிக்கப்பட்ட, அங்கீகரிக்கப்பட்ட, அவ தேவனின் அபிஷேகம் செய்யப்பட்ட பாத்திரமாகவும் இருந்தா. சிலர் வாதிடுவாங்க, அதாவது ஆமா, ஆனா அவ பெண்களுக்கு மத்தியில மட்டுமே ஊழியம் செய்ய
அனுமதிக்கப்பட்டான்னு இங்க சொல்றாங்க. ஏன்னா அவ பாடிக்கொண்டிருந்தா. பெண்கள் அவளுக்கு பதில் அளிச்சாங்க. சரி, இது சந்தேகம்னு நான் சொல்லுவேன். உண்மையிலே பெண்களோட மட்டுமே கிடையாது. உண்மையிலேயே பெண்களோடு மட்டும் இல்ல, ஆண்களுடனும் நிறைய ஊழியம் செஞ்ச மற்றொரு பெண்ண பார்க்க போகிறோம். கவனிங்க, ஆண்களோட நிறைய ஊழியம் செஞ்ச இன்னொரு பெண்ண பார்க்க போகிறோம். அவங்க பேரு தெபொராள். இது நியாயாதிபதிகளின் காலத்துல நடந்தது. ஒரு சிறிய பின்னணி. இது இஸ்ரவேலின் வரலாற்றுல அவர்களுக்கு ஒரு ராஜா வருவதற்கு முன்பே தோன்றியது. அது ஒரு தேவ ராஜ்யம் என்று குறிப்பிடப்பட்டனர். தேவன் அவர்களின் ராஜாவாக இருந்தார். எப்பவாவது தான் நியாயாதிபதிகள் தேசத்துல ஆட்சி செய்வாங்க. மேலும் அவர்கள் தேவனின் கீழ் இஸ்ரேலில் மிக உயர்ந்த ஆளுமையாக இருப்பார்கள். நியாயாதிபதிகளின் இந்த காலகட்டத்தில் இஸ்ரவேல் பல 100 ஆண்டுகளாக இந்த சுழற்சியை கடந்து போய்கிட்டே இருந்துச்சு. இது இப்படியே போய்கொண்டு இருந்தது. இஸ்ரவேலுக்கு ஒரு பருவம், ஓய்வு மற்றும் ஆசீர்வாதம் இருக்கும். சில சமயங்கள்ல அது ஒரு தசாப்தம், சில சமயங்கள்ல பார்த்தீங்கன்னா ஒரு 30 ஆண்டுகள் இல்ல ஒரு 40 ஆண்டுகள் கூட அது நீடிக்கும். ஆமா. 10லிருந்து 30, 40 ஆண்டுகள் வரை நீடிக்கும். அப்புறம் அவங்க தேவனை மறந்து, அவரை பற்றி மறந்து, பாவம் செய்து விக்கிரக ஆராதனை செஞ்சாங்க. அவர்களின் சத்துருக்கள் உள்ளே வந்து அவர்களை வென்று சில காலம் துன்புறுத்துவார்கள். அவர்கள் இஸ்ரவேலை அடிமைப்படுத்துவார்கள். இறுதியா தேவனின் மக்கள் மனம் திரும்புவார்கள். மேலும் அவர்கள் கிருபைக்காக தேவனிடம் கூக்குரலிடுவார்கள். அவர்களுக்கு வெற்றியை கொண்டு வரும் ஒரு மீட்பரையோ அல்லது ஒரு நியாயாதிபதியோ எழுப்புவதன் மூலம் தேவன் பதில் அளிப்பாரு. நான் நியாயாதிபதிகள் 4ல உள்ள சம்பவத்தை எடுக்க விருப்பப்படுறேன். இஸ்ரவேலின் நீதிபதிகளில் ஒருவரான ஏகோத். இது அவர்கள் தங்கள் எதிரிகளிடமிருந்து பெற்ற 40 ஆண்டு கால ஓய்வின் முடிவுல இருக்கு நண்பர்களே. அதாவது நியாயாதிபதிகள் 4, 1 முதல் 5 சொல்கிறது. ஏகூத் மரணம் அடைந்த பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்ப கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து வந்தார்கள். ஆகையால் கர்த்தர் அவர்களை ஆத்சோரில் ஆளுகிற யாபின் எனும் கானானியருடைய ராஜாவின் கையிலே விற்று போட்டார். அவனுடைய சேனாதிபதிக்கு சிசெராக் என்று பெயர். அவன் புறஜாதிகளுடைய பட்டணமாகிய ஆரோ தேசத்திலே குடியிருந்தான். அவனுக்கு 900 இருப்பு ரதங்கள் இருந்தது. அவன் இஸ்ரவேல் புத்திரரை 20 வருஷம் கொடுமையாய் ஒடுக்கினான். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். அக்காலத்தில் லபிலோத்தின் மனைவியாகிய தெபொராள் என்னும் தீர்க்கதரிசியானவள் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தாள். அவள் எப்பிராயிம் மலை தேசமான ராமாவுக்கும் பெத்தேலுக்கும் நடுவில் இருக்கிற தெபொராளின் பேரிச்ச மரத்தின் கீழே குடியிருந்தாள். அங்கே இஸ்ரவேல் புத்திரர் அவர்களிடத்திற்கு நியாய விசாரணைக்கு போவார்கள். இப்ப நியாயாதிபதி பதவியை பெற்ற ஒரே பெண் தெபொராள் மட்டுமே. தேவனாலும் மக்களின் பொதுவான ஒப்புதலினாலும் அங்கு நியமிக்கப்பட்ட ஒரே பெண் அவள் மட்டும்தான். ஆமா நண்பர்களே, அவள் ஒருத்தி மட்டும்தான். ஒரு வரலாற்று கண்ணோட்டத்தில் அவர் ஜோன் ஆஃப் ஆர்க் பிரிவில் இருப்பார். அவர் சுமார் 27ஆம் நூற்றாண்டுகளுக்கு பிறகு பிரெஞ்சுக்காரர்களை வெற்றிக்கு வழி நடத்தி அவர்களுக்கு தலைமை வகித்து அவர்களுக்கு முன் செல்வார். தெபோரா என்றால் தேனி என்று பொருளாகும். அவர் ரொம்பவும் பிஸியா இருந்ததால இது மிகவும் பொருத்தமான பெயரா இருந்தது. அவள் தனது தோழிகளுக்கு தேன் சேகரிக்கிறதுல மும்முரமா இருந்தா. கானானியர்கள் அனுபவிச்சதை போல தனது எதிரிகளுக்காக ஒரு அபாயகரமான குச்சியை கொண்டிருந்தா. அவள் லபிதோத் என்ற மனிதனின் மனைவி என்று 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவள் கோவிலுக்கு மெழுகுவர்த்தி செய்பவராக இருந்தார் என்று யூத வரலாறு நமக்கு சொல்கிறது. அது உண்மையா இருக்கலாம். ஏனென்றால் எபிரேய மொழியில் அவருடைய பெயர் ஜோதி என்று பொருள். இது சுவாரஸ்யமானது. அவரை பற்றி வேறு எதுவும் சொல்லப்படல. அவரது கதாபாத்திரம் எதுவா இருந்தாலும் அது அவரது மனைவி தெபோராவின் பாத்திரத்தை போல முக்கியத்துவம் வாய்ந்ததா இல்ல. பெரும்பாலான ஆண்களின் வாழ்க்கை முறையிலிருந்து மிகவும் வித்தியாசமான வாழ்க்கை முறையை அவர் மாற்றிக்கொள்ள வேண்டி இருந்தது. அவர் ஒரு பிரபலமான பெண்ணை மணந்தாரு. அவர் தலைமைத்துவத்திற்கு அழைக்கப்பட்டாரு. அவர் விரும்பினா ஊழியத்திற்கும் அழைக்கப்பட்டாரு. அதற்கு நிறைய சரி செய்ய வேண்டியிருக்கும். மேலும் தேவன் அவளை என்ன செய்ய அழைத்தாரோ அதற்கு அவர் ஆதரவளிக்கணும். இப்போ அவரது வீட்டில் தலைவன் இல்லைங்கிற அர்த்தம் இல்லை. அந்த உறவுல அவ பேண்ட் அணிஞ்சிருந்தாங்கிறதும் அர்த்தம் இல்லாத ஒன்று தான் சொல்லணும். ஆனா நான் உனக்கு உத்தரவாதம் தர்றேன். லபிதோத் ஆணாக இருந்திருந்தால் அவர் உண்மையில் தனது சொந்த ஈகோவை கையால சிலவற்றை செஞ்சிருக்கணும். நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறது என்ன விஷயம்னா, நீங்க ஊழியத்துக்கு அழைக்கப்படும் ஒருவரை திருமணம் செய்து கொள்கிறீர்கள் என்றால் நீங்கள் அதையெல்லாம் தூரம் வைக்கணும். ஒரு ஊழியக்காரரின் வாழ்க்கை, ஒரு தலைவரின் வாழ்க்கை தேவ பிள்ளையின் மத்தியில மிகவும் எளிமையானது கிடையாது. வேற எந்த தொழிலையும் அல்லது அழைப்பிலும் நீங்கள் எதிர்கொள்ளாத சவால்கள் நிறைய இருக்கத்தான் செய்யுது நண்பர்களே. சில விஷயங்கள் ஒத்து போகும், சில விஷயங்கள் ஒத்து போகாம இருக்கும். இப்போ வெளிப்படையா அது லபிதோத் மற்றும் தெபோராவுக்கு வேலை செஞ்சது. ஏன்னா அவளுடைய
ஊழியம் மிகவும் பலனுள்ளதா இருந்துச்சு. நீங்க ஒரு மோசமான திருமணத்த செஞ்சிருக்கும்போது, ஒரு நல்ல ஊழியத்த செய்றது மிகவும் கடினம். மறுபடியும் வசனம் 4 மற்றும் 5ல வாசிக்கிறோம். அது என்னங்கிறத கவனிங்க. அவ ஒரு தீர்க்கதரிசி என்றும், அவள் இஸ்ரவேலை நியாயம் தீர்க்கிறாள் என்றும் கூறுகிறது. அது வசனம் 5ல அவள் எப்பிராயீம் மலை தேசமான ராமாவுக்கும் பெத்தேலுக்கும் நடுவில் இருக்கிற தெபொராளின் பேரீச்ச மரத்தின் கீழே குடியிருந்தாள். அங்கே இஸ்ரவேல் புத்திரர் அவளிடத்திற்கு நியாய விசாரணைக்கு போவார்கள். அவ பனைமரத்தின் அடியில அமர்ந்திருந்தா. அதனால அவ மிகவும் புத்திசாலியா இருந்தா. ஏன்னா, அவர்கள் தீர்ப்புக்காகவும், ஆலோசனைக்காகவும் அவகிட்ட வருவாங்க. அவ வெளிப்படையா மக்களால மிகவும் மதிக்கப்பட்டு கொண்டிருந்தாள். இந்த வார்த்தை தீர்ப்பு, அது சொல்லுது அவர்கள் தீர்ப்புக்காக அவளிடம் வந்தார்கள். இதன் பொருள் ஒரு தீர்ப்பு அல்லது நீதித்துறை தண்டனை, ஒரு முறையான ஆணை என்பதாகும். ஆமா நண்பர்களே, தெபோராவின் வார்த்தை சட்டமா தான் இருந்தது. அவ தேவனின் கீழ் தேசத்தின் மிக உயர்ந்த அதிகாரியாக இருந்தா. இப்ப சிலர் இப்போ மிகவும் கடினமா விழுங்குறாங்கன்னு எனக்கு தெரியுது. ஆனா அது உண்மைதான். நான் அத சொல்லல. இது உங்க வேதத்துல இருக்கு நண்பர்களே. தெபோரா அப்போது இஸ்ரவேலின் நியாயாதிபதியாக இருந்தார். அவங்க தேவனின் கீழ் தேசத்தின் மிக உயர்ந்த அதிகாரியா இருந்தாங்க. மற்றொரு சுவாரஸ்யமான விஷயம், அவ ஏன் திறந்த வெளியில அதுவும் பனை மரத்தின் கீழ அமர்ந்திருந்தாங்க? ஏன் தெரியுமா? யூத வரலாறு சொல்லுது. ஏனென்றால் அவள் அவளுடைய வீட்டில் யாருடனும் தனியாக இருக்க அனுமதிக்கவில்லை என்று. ஆமா நண்பர்களே, மாம்ச காரியங்களுக்கு வாய்ப்பளிக்காததா மிகவும் நல்லொழுக்கமுள்ள பெண் என்பதை இதிலிருந்து அறியலாம் நான் நினைக்கிறேன். எத்தனையோ தலைவர்கள் பாலியல் ஒழுக்கக்கேட்டின் சோதனையில விழுந்திருக்காங்கங்கிறதையும் நாம தெரிஞ்சிருக்கிறோம். ஏன்னா அவர்கள் சமரச சூழ்நிலைக்குள்ள தங்களை அனுமதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் சோதனைக்கான காரியத்தை தவிருங்கள் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க. கொஞ்சம் பேர் இல்ல, நிறைய பேர் இருக்காங்க. நான் உலகம் முழுவதும் உள்ள போதகர்களோட தொடர்பு கொண்டிருக்கிறேன். நூற்றுக்கணக்கான போதகர்களை நான் சந்திக்கிறேன். உலகெங்கிலும் ஊழியத்துல உள்ளவர்களோட நட்பாக இருக்கும் பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. அவங்கள நிறைய பேர் நண்பர்கள் மற்றும் அறிமுகமானவர்கள் பாலியல் ஒழுக்கக்கேட்டில் சிக்கிக் கொள்வதையும், ஊழியத்துக்கு வரும்போது நொறுங்கி எரிவதையும் நான் பார்த்துருக்கேன் நண்பர்களே. அவர்களில் சிலர் திருமணத்தை இழந்தவங்களா இருப்பாங்க, சிலர் குடும்பத்தை இழந்தவங்களா இருப்பாங்க. இது போன்ற செயல்களை செஞ்ச அனைவரும் நம்பகத்தன்மையை இழந்திருக்காங்க. மேலும் பெரும்பாலான நேரங்களில் அதை தவிர்த்திருக்க முடியும். நான் ஒரு முறை ஒரு பெரிய மாநாட்டில் பேசினது ஞாபகம் இருக்கு. என்னுடைய மற்றொரு நண்பர் அங்கே இருந்தார். அவருடன் அவருடைய ஊழியத்திலிருந்து 1-2 பேர் வந்திருந்தாங்க. அது அது பெரிய விஷயம். அதாவது பெரும்பாலான நேரங்கள்ல நான் எப்பவும் யாருடனாவது பயணம் செய்றேன். இது ஒரு நல்ல விஷயம்னு நான் நினைக்கிறேன். என்னால முடிஞ்சா என்னோட ஒரு இளைஞன அழைத்துச் சென்று அவருக்கு வழிகாட்டியாக உதவுவேன். ஆனா ஒரு பொறுப்பின் நிமித்தமாக இத செய்றேன். அது நான் எங்க போறேனோ, நிலைமை என்னங்கிறத பொறுத்தது. ஆனா அவரு அந்த மாநாட்டுல இருக்காரு. அவருடன் ஒரு செயலாளர் இருக்கிறாரு. அவருடைய மனைவி அல்ல அவரது செயலாளர். நான் அவர்கிட்ட பேசினேன், "நான் இதுல என்ன இருக்குன்னு?" அவர் சொன்னாரு, "ஓ! சரி, என் மனைவி இந்த பயணத்திற்கு வர விரும்பல. மேலும் இது மொபைல் ஃபோன்களின் நாட்களுக்கு முன்பு இருந்ததுன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். எங்ககிட்ட இணையதளம், வைஃபை எதுவுமே கிடையாது. எனவே இது மொபைல் ஃபோன் யூஸ் பண்ற காலத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். அந்த நேரத்தில அது கிடையாது. நாங்க இன்னும் டைப்ரைட்டர் தான் அந்த சமயத்தில பயன்படுத்திக் கொண்டிருந்தோம். எந்த ஒரு கம்ப்யூட்டரும் ஒரு பெரிய விஷயமா தான் கருதப்பட்டுச்சு. அந்த சமயத்தில அவர் சொன்னாரு, "சரி, எனக்கு இது போன்ற வேலை தேவைப்பட்டுச்சு. அவ இந்த வேலைய செய்ய வந்திருக்கா. நான் ஏ, பி மற்றும் சி ஆகியவற்றில ஈடுபட்டிருக்கிறதால அவ இங்க இருக்கணும். அதுக்கு ஒரு அரை நியாயமான காரணம் இருக்கு. ஆனா, நான் அவர தள்ளி வச்சேன். நான் பாருங்க, நீங்க ஒரு முட்டாள்ன்னு நான் சொன்னேன். அதாவது நீங்க ஒரு முட்டாள்ன்னு அவர பார்த்து அந்த காரணத்துக்காக நான் சொன்னேன். நீங்க ஒரு அழகான நபர். மேலும் அவரு ஒரு ஆமா, அழகான நபர் தான். ஏன் உங்க மனைவி இங்க இல்ல அப்படின்னு. அவ உங்கள போலவே அதே மண்டபத்தில ஒரு அறையில தங்கி இருக்கிறா. அவர் சொன்னாரு, அவளுக்கு ஹோட்டல்ல பக்கத்து அறை இருக்கு அப்படின்னாரு. நீங்க ஒரு ரெட்டை முட்டாள்னேன். நான் சொன்னேன், அவ ஒரு அழகான இளம்பெண். நீங்க ஒரு அழகான நபர்ங்கிறதுக்காக மட்டும் இல்ல. ஆனா ராஜ்யத்துல உங்களுக்கு இந்த தலைமை பொறுப்பு கிடைச்சிருக்கிறதால, அவ உங்கள பார்க்கும் விதத்துல, அவ உங்கள உண்மையிலேயே பாராட்டுறாங்கிறத என்னால சொல்ல முடியும். நீங்க தோல்விக்கு உங்கள தயார்படுத்திக் கொள்கிறீர்கள். அவர் பெருமூச்சு விட்டு சரி, இல்ல, 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 இல்ல அப்படின்னாரு. நான் நிறுத்துங்கன்னேன். நான் சொன்னேன், அது நடக்கிறத நான் பலமுறை பார்த்துருக்கேன். நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க ஒரு முட்டாள் தான். ஆமா, அது நடக்கிறத பல தடவ பார்த்துருக்கேன். நான் சொல்றேன், நீங்க ஒரு முட்டாள். நீங்க இந்த விஷயத்த சரி செய்யணும். நீங்க இத மறுபடியும் செய்யக்கூடாது. இனி இது போன்ற இளம்பெண்ணோட பயணம் செய்ய வேண்டான்னு சொன்னேன். அவரது பாராட்டுக்கு அவர் தனது ஆலோசனைய
ஏத்துக்கிட்டாரு. எனக்கு தெரிஞ்சவரை அவர் மறுபடியும் அப்படி செய்யவே இல்ல. என்ன தெரியுமா? ஆமா. என்ன தெரியுமா? எனக்கு வேறு நண்பர்கள் இருந்தாங்க. உண்மையிலேயே அதற்கு பிறகு நான் ஒரு பயணத்தில இருந்தேன். உண்மையிலேயே நான் அதே தேசத்திலயும் இருந்தேன். அது ஒரு வித்தியாசமான மாநாடு. மாநாட்ல பேச்சாளர்களாக என் கூட மற்றொரு நபர் இருந்தாரு. அவரது உதவியாளர் இல்ல. ஆனா அவருக்கு 2 உதவியாளர் இருந்தாங்க. அவரது அலுவலகத்தில பணிபுரியும் 2 கவர்ச்சிகரமான பெண்கள் இருந்தாங்க. மேலும் அவருக்கு ஆதரவாகவும், வேலைக்காகவும் அவங்க தேவைப்பட்டாங்க. அதாவது கூட்டங்களுக்கு இடையில அவர் அவங்கள மாலுக்கும் கூட்டிட்டு போய் ஷாப்பிங்கும் செஞ்சுகிட்டு இருந்தாரு. அவரு எனக்கு தெரிஞ்சவர் தான். அத பற்றி நான் அவரோட பேச முடியும்னு நான் நினைக்கல. ஆனா அவரோட நெருக்கமாக இருந்த மற்ற சில தோழர்களோட நான் பேசுறேன். நான் இத பத்தி நீங்க ஏதாவது சொல்லணுமா? நீங்க அவரோட பேசணும். இது தவறு போல தெரியுது. அது தவறு தான். அது வெறும் முட்டாள்தனம் அப்டின்னாங்க. சரி எப்படி இருந்தாலும் அவங்களோட அதாவது பேசினாங்க. அவர் அவங்கள துலுக்குனாரு. ஆனா 1 வருடத்துக்குள்ள அவர் அந்த பெண்களோட ஒருவருடன் படுக்கைக்கு சென்று தனது திருமண வாழ்க்கையவே இழந்தாரு. அவரு படுக்கையில இருந்த பெண்ணும் அவங்களுக்காக வேலை செஞ்சவங்க. ஆனா அவரது நல்ல நண்பர்களில் ஒருவரின் மனைவி என்று தெரிய வந்தது. அவர் தனது திருமணத்த மட்டும் அழிக்கல. அவர் வேறொருத்தரோட திருமணத்தையும் அழிச்சாரு. ஆமா, அவர் தனது திருமணத்த மட்டும் அழிக்கல, வேற ஒருத்தரோட திருமணத்தையும் அழிச்சாரு. தெபோராவ பற்றி நாம படிக்கிறோம். அவ பனை மரத்துக்கு கீழ திறந்த வெளியில மட்டுமே அமர்ந்திருக்கிறா. அங்க மக்கள் அவள்கிட்ட வந்தாங்க. அவ தீர்ப்பும் சொல்ல ஆரம்பிக்கிறா. எல்லாவற்றையும் அழிக்க ஒரு சின்ன குழப்பம் மட்டும் போதுங்கிறதையும் அவ தெரிஞ்சிருந்தா நண்பர்களே. ஆமா, ஒரு சின்ன குழப்பம் போதும்னு. பங்குகள் அதிகமாக இருக்கிறத அவ அறிந்திருந்தா. நண்பர்களே, அவர்கள் எப்போதும் உயர்ந்தவர்கள். கவனிங்க, நீங்க இப்போ என் பேச்ச கேட்டு நீங்க ஊழியத்துல இருந்தா, அல்லது ஒருவேளை நீங்க ஒரு கிறிஸ்துவ வணிக தலைவராக இருந்தா, ஒருவேளை நீங்க உங்க ஆஃபீஸ்ல ரொம்ப நேரம் செலவிடுறீங்க அப்டின்னா, நீங்க சில விஷயங்கள நிச்சயமா செய்யணும். மேலும் உங்களுக்கு செயலாளர் இருக்கிறாங்கன்னா, அதே மாரி உங்களுக்கு ஒரு பிஏ இருக்கிறாங்கன்னா, உங்களுக்கு ஒரு பெண் உதவியாளர் கிடைச்சிருக்காங்கன்னா, மேலும் வீட்ல உங்க மனைவி உங்கள பார்க்காத வழிகள்ல அவ உங்கள பார்க்கிறான்னா, நீங்க கவனமா நிச்சயமா இருக்கணும். நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். உங்க மனைவி பார்க்காத விஷயத்துல உங்கள பார்க்குறாங்கன்னா, கண்டிப்பா கவனமா இருக்கணும். நீங்க இழிவுபடுத்தப்படும்போது, அவள் உங்கள பார்க்கிறா. நீ அத ஒரு சாதாரண மனிதனாக எடுத்துக்கொள்றீங்க. அவ அத பாராட்டுறா. நீங்க அநியாயமா தாக்கப்படும்போது, அவங்க உங்கள பார்க்குறாங்க. நீங்க அத தெய்வீக வழியில கையாள்றத அவங்க பார்க்குறாங்க. நீங்க பிரசங்கிக்கிறத அல்லது நீங்க என்ன செஞ்சாலும் அவங்க கவனிக்கிறாங்க. அவங்க உங்கள தலைமை கதாபாத்திரத்துல பார்க்குறாங்க. அதுல கவர்ச்சிகரமான ஒண்ணு இருக்கு. நீங்க அங்க இருக்கிறீங்க. நீங்க சோர்வா இருக்கிறீங்க. அவளுக்கு அல்லது உங்களுக்கு ஒருவரின் தோளில் ஒரு ஆறுதல் கையை வைப்பது மட்டுமே தேவை. மேலும் ஒரு விஷயம் மற்றொன்றிற்கு வழிவகுக்கவும் செய்யுது. நீங்க நினைக்கலாம், "ஓ! அப்படிலாம் கிடையாது. இல்ல. ஒருபோதும் இல்ல." கவனிங்க, இது உங்கள விட சிறந்த ஆண்களுக்கு நடந்திருக்கு. உங்கள விட சிறந்த பெண்களுக்கு நடந்திருக்கு. நீங்க புத்திசாலித்தனமா இருக்கணும். சமரசம் செய்யும் சூழ்நிலையில உங்கள நீங்க அனுமதிக்காதீங்க. ஏன்னா, நீங்க குழம்பிட்டா, அது உங்கள மட்டும் பாதிக்காது. அது உங்க குடும்பத்தையும் பாதிக்கும். அது உங்கள் குழந்தைகளையும் பாதிக்கும். இது உங்கள பார்க்கிறவங்கள கண்டிப்பா பாதிக்கும். அது மற்ற கிறிஸ்தவர்கள பாதிக்கும். சில சந்தர்ப்பங்கள்ல பிசாசு அத சில மக்களுக்கும் தேவனுக்கும் இடையில பிரிவ உண்டாக்குறதுக்காக பயன்படுத்துது. நான் இருந்தத நினைவில் கொள்றேன். இதையெல்லாம் சொல்ல நான் திட்டமிடல. ஆனா யாரோ ஒருத்தர் நான் சொல்றத கேட்கிறதால நான் நேர்மையா பரிசுத்த ஆவியால வழி நடத்தப்படுறத உணர்றேன். இத நீங்க கேட்கணும். ஒரு சேவையின் முடிவுல நான் ஊழியத்த முடிச்சுட்டேன். எப்படியும் என் செய்திய நான் முடிச்ச தருணம் தான். மக்கள் கிறிஸ்துவுக்கு தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கவும், தங்கள் பாவங்கள விட்டு மனம் திரும்பவும், இரட்சகராக அவர் மீது நம்பிக்கை வைக்கவும், பலிபீடம் என்று அழைப்பத நான் அவர்களுக்கு கொடுத்தேன். வீட்டில் இருந்த ஊதாரித்தனமான மகன்களிடமோ, ஊதாரித்தனமான பெண்களிடமோ பேச ஆரம்பிச்ச பிதாவின் இனிய அரவணைப்ப அறிந்தவர்கள், தேவனுடன் நெருக்கமாக இருந்தவர்கள். ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால ஆவிக்குரிய வாழ்க்கையில மிகவும் அதிகமான தூரத்துல இருந்தாங்க. அவர்கள் இன்னும் தேவாலயத்திற்கு சென்று அவர்களை இன்னும் சரி செய்து இருக்கலாம். ஆனால் அவர்களின் இதயங்கள் பனியைப் போல குளிர்ச்சியாக இருக்கிறத அவங்க தெரிஞ்சிருந்தாங்க. அத பத்தி பேசுறதுக்கு நான் தூண்டப்பட்டதா உணர்ந்தேன். நான் சொன்னேன், "இங்க ஒருவர் இருக்கிறார்." நான் சொன்னேன், "நீங்க உண்மையிலே எதிர்பார்த்த ஒரு ஊழியர், உண்மையிலே அவர் உங்க திருமணம் செய்து கொண்ட நபராக இருக்கலாம். உங்களுக்கு வழிகாட்டியவராகவும் இருக்கலாம். அவரு குழப்பம் அடைஞ்சு போனாரு. ரொம்ப குழப்பம் அடைஞ்சு போனாரு. எப்படியும் நீங்க அத குறித்து கோபமும், கசப்பும் அடைஞ்சிருக்கீங்க. அது உங்களுக்கும் தேவனுக்கும் இடையே ஒரு பிளவாக மாறுச்சு. நீங்க தேவனிடமிருந்து விலகிச் செல்வதற்கான ஒரு சாக்கு போக்காக இருந்தது." தேவாலயம் முடிந்த பிறகு ஒரு தம்பதியினர் என்கிட்ட வந்தாங்க. அவங்க இங்க வந்தது இதுவே முதல் முறை. அந்த நபர் சொன்னாரு, "என்னால இத நம்ப முடியல. நாங்க இன்னைக்கு இங்க வர்றதா இல்ல. ஆனாலும் வந்திருக்கோம். நான் ஊழியரா இருந்தேன். நான் உதவி போதகராக இருந்தேன். நான் ஒரு இளைஞன். மேலும் எனக்கு
வழிகாட்டியாக இருந்த ஊழியத்தை பற்றி எனக்கு கற்றுக் கொடுத்த, நெறிமுறைகளை பற்றி எனக்கு கற்றுக் கொடுத்த, தேவனுடைய வார்த்தையை எனக்கு கற்றுக் கொடுத்த அந்த மனிதர், அவர் பல பெண்களோட தொடர்பு வைத்துக்கொண்டு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தினார்னு நான் நினைக்கிறேன். ஆமா, அவர் பல பெண்களோட தொடர்பு வைத்துக்கொண்டு ஒரு பெரிய குழப்பத்தையே ஏற்படுத்தினார்னு நான் நினைக்கிறேன் நண்பர்களே. அவர் சொன்னாரு, நான் மிகவும் ஏமாற்றம் அடைஞ்சேன். அவர் மீது ரொம்ப கோபமா இருந்தேன். தேவன் மீது கோபமாக இருந்தேன். இது பலரை எவ்வாறு பாதிச்சதுன்னு நான் பார்த்தேன். அந்த தருணத்திலிருந்து நான் சறுக்க ஆரம்பிச்சேன்னு அவர் சொன்னார். எனக்கும் தேவனுக்கு இடையில பிசாசு கொண்டு வந்த பிளவு இதுதாங்கிறத இன்று தான் நான் உணர்ந்தேன்னாரு. அது என் சாக்கு போக்கா மாறுனுச்சு. நான் ஊழியத்தை விட்டு வெளியேறினேன். நான் பல ஆண்டுகளாக தேவனோட நெருக்கமாக இல்லைன்னு அவர் சொல்லி அழுதார். அவரது மனைவி அங்க இருக்கிறாங்க. அவங்க 2 பேரும் ரொம்ப மென்மையானவங்க. நாங்க ஜெபித்தோம். அவர் தனது வாழ்க்கையை இயேசுவுக்கு மறுபடியும் அர்ப்பணிச்சாரு. ஆனா அவரு சில தோல்விகள்ல இருந்தாரு. அவர் அப்படி பதில் சொன்னது சரியானதுன்னு அர்த்தம் இல்ல. ஆனா இது இந்த நபர் செய்த தவறின் வீழ்ச்சியாகும். போதகரே, நான் சொல்றத நீங்க கேளுங்க. நிறைய ஆபத்துகள் இங்க இருக்கதான் செய்து. நாம சரியான செய்திய கொண்டு வர்றது மட்டுமல்லாம, சரியான வாழ்க்கைய நாம வாழணும் அப்படின்னாரு. அது அவ்வளவு முக்கியமானது. ஆமா, ரொம்ப முக்கியமானது. சரி, தொடரலாம். தெபோராவை பற்றி இன்னும் கொஞ்சம் நாம பேசலாம். அவ ஒரு தீர்க்கதரிசின்னு வேதம் சொல்லுது. தேவனின் நோக்கம் மற்றும் திட்டத்தை பற்றிய நுண்ணறிவு அவளுக்கு இருந்தது. அவ தேவனின் மனசுல உள்ள காரியத்தை தேவ பிள்ளைகளுக்கு தெரிவிச்சா. ஒரு தீர்க்கதரிசியா அவ பரிசுத்த ஆவியின் சில வரங்கள்ல செயல்படுத்த வேண்டி இருக்கும். தீர்க்க தரிசனத்தின் வரம் அறிவை உணர்த்தும் வசனம், ஞானத்தை போதிக்கும் வசனம். வசனங்கள் 6 முதல் 7 அவளுடைய தீர்க்க தரிசன வருஷம் செயல்படுவதை பார்க்கிறோம். அதே அதிகாரத்தில் நியாயாதிபதிகள் 4, 6 முதல் 7 என்ன சொல்லுதுன்னா, அவள் நப்தலியில் உள்ள கேதேசியில் இருக்கிற அபினோகாமின் குமாரன் பாராக்கை வரவழைத்து, நீ நப்தலி புத்திரரிலும் செபுலோன் புத்திரரிலும் 10,000 பேரை கூட்டிக் கொண்டு தாப்போர் மலைக்கு போக கடவாய் என்றும், நான் யாபீனின் சேனாதிபதியாகிய சிசராவையும் அவன் ரதங்களையும் அவன் சேனையையும் கீசோன் பள்ளத்தாக்கிலே உன்னிடத்திற்கு வரவழைத்து அவனை உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன் என்றும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிடவில்லையா என்றாள். தேவன் என்ன செய்ய விரும்புகிறார் என்பதை அவள் பாராக்கிடம் சொன்னா. மேலும் எதிரியான ஜெனரல் சிசரா எப்படி பதிலளிப்பான் என்று கூட அவனிடம் சொன்னான். அடுத்த வசனம் 8. அதற்கு பாராக், நீ என்னோடு கூட வந்தால் போவேன், என்னோடு கூட வராவிட்டால் நான் போக மாட்டேன் என்றான் என்று சொல்கிறது. நீண்ட காலம் அடிமைத்தனம் மற்றும் மீண்டும் மீண்டும் தோல்விகள் காரணமாக பாராக்கிற்கு தேவன் மீது இருந்திருக்க வேண்டிய நம்பிக்கை இல்லாமல் போனது. அவரு தயக்கம் அடைஞ்சாரு. அவரு உறுதியாவே இல்லை. ஆனா அவனுக்கு உதவி செஞ்சா. அவளை போக சொல்லி தூண்டினா. அடுத்த வசனம் 9வது வசனத்துல வாசிக்கிறோம். அதற்கு அவள், நான் உன்னோடு கூட நிச்சயமாய் வருவேன், ஆனாலும் நீ போகிற பிரயாணத்தில் உண்டாகிற மேன்மை உனக்கு கிடையாது. கர்த்தர் சிசராவை ஒரு ஸ்திரீயின் கையில் ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லி தெபோராள் எழும்பி பாராக்கோடு கூட கேதேசுக்கு போனால். மீண்டும் செயல்பாட்டில் உள்ளது அவளுடைய தீர்க்க தரிசனம் வரும். அவன் சொல்றான், நீங்கள் புகழை பெறப்போவதில்லை, தேவன் ஒரு பெண்ணுக்கு மகிமையை கொடுக்க போகிறார். நிச்சயமா நாம அந்த கதையை படிச்சோம். சிசரா போர்ல இருந்து தப்பி ஓடுனா. அவன் களைச்சு போயிட்டான். அவன் ஓடி போய் ஒரு சின்ன கிராமத்திற்கு வந்து அங்குள்ள ஒரு பெண்ணிடம் புகலிடம் கேட்கிறான். அவளது கூடாரத்திற்குள், அவள் வீட்டிற்குள் போகிறான். அவனுக்கு குடிக்க அதோ ஒன்றை கொடுக்கிறாள். அவன் சோர்வாக இருந்து கொண்டு இருக்கிறான். கொஞ்ச நேரம் தூங்குவதற்கு அவன் படுத்துக்கொண்டான். அவன் ஓடினதினாலும் போரினாலும் மிகவும் சோர்வாக இருக்கிறான். அவன் உறங்கிக் கொண்டிருக்கும் போது அவள் அவனை பதுக்கி வைக்க மேல் ஒரு சமுக்காலத்தை போடுகிறாள். பாராக் அதற்கு பெருமை பெறவில்லை. ஆம், பாராக் அதற்கு பெருமை பெறவில்லை. தளபதியை தோற்கடிக்க தேவன் ஒரு பெண்ணை பயன்படுத்தினார். இங்கே தெபோரா அது நடப்பதற்கு முன்பாகவே தேவனுடைய ஆவியின் மூலம் தீர்க்க தரிசனம் சொன்னாள். பிறகு 13 முதல் 15 வசனங்களுக்கு வருகிறோம். இது சுவாரஸ்யமான வசனங்கள் மட்டுமே. சிசரா 900 இருப்பு ரதங்களாகிய தன்னுடைய எல்லா ரதங்களையும் தன்னோடு இருக்கும் எல்லா ஜனங்களையும் புறஜாதிகளின் பட்டணமாகிய ஆரோ தேசத்திலிருந்து கீசோன் பள்ளத்தாக்கிலே வரவழைத்தான். அப்பொழுது தெபோராள் பாராக்கை நோக்கி, எழுந்து போ, கர்த்தர் சிசராவை உன் கையில் ஒப்புக் கொடுக்கும் நாள் இதுவே, கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்படவில்லையா என்றார். அப்பொழுது பாராக்கும் அவன் பின்னாலே 10,000 பேரும் தாபோர் மலையிலிருந்து இறங்கினார்கள். கர்த்தர் சிசராவையும் அந்த எல்லா ரதங்களையும் சேனை அனைத்தையும் பாராக்குக்கு முன்பாக பட்டய கருக்கினால் கலங்கடித்தார். சிசரா ரதத்தை விட்டிறங்கி கால்நடையாய் ஓடிப்போனான். என்ன நடந்ததுங்கிறத நாங்க ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருந்தோம். இதோ தெபோரா அவ சொல்றா, எழுந்திரு, இதுதான் நாள், போவோம்.
கடந்த 20 ஆண்டுகளாக அடிமைத்தனத்தையும் அடக்குமுறையும் தவிர வேற எதுவும் அறியாத ஒரு தயக்கமுள்ள தலைவருக்கும் தேசத்துக்கும் உத்வேகம் அளித்து ஊக்கமளிக்கும் பொறுப்புல இருக்கும் ஒரு பெண் இந்த தெபோரா தான். ஆமா, கவனிங்க, அவ சிலருடைய அதிகாரத்தை அபகரிச்சு செயல்படல. தேவனாலும் மக்களாலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட தேவன் கொடுத்த அதிகாரத்துல அவ செயல்படுறா. அவ முதலாளியா இல்ல, அவ வற்புறுத்தப்படவும் இல்ல. ஆனா தேவன் அவளை நிரப்ப அவளை அழைத்த பாத்திரத்திற்கு மட்டுமே அவ பதில் அளித்து கொண்டிருந்தாள். இது போன்ற பெண்களுக்காக தேவனுக்கு நன்றி சொல்லலாம். பெண்கள் அவர்கள் ஒரு ஆணாக இருக்க முயற்சிக்கல, அவர்கள் ஆண்களை ஆதிக்கம் செலுத்தவும் முயற்சிக்கல, அவர்கள் ஒரு ஆணை போலவே நல்லவர்கள் என்பதை நிரூபிக்க முயற்சிக்கல. ஆனா ஒவ்வொரு விஷயத்திலும் பெண்பால், ஆமா பெண்பாலா இருந்தாங்க. ஒரு பெண்ணா அவ வழி நடத்துறா. நான் உங்களை ஊக்குவிக்க விரும்புறேன். பெண்களை, ஒரு பெண்ணாக உங்கள் வாழ்க்கையில் தேவனின் அழைப்புக்கு பதில் அளிக்கணும். ஆனா நீங்க பெண்மணியா இருங்க. ஆமா, நீங்க பெண்மணியா இருங்க. தேவன் உங்களை பெண்ணாக படைச்சார். அவர் உங்களை ஆணா மாற்றல. நீங்க ஒரு ஆண் போல செயல்பட வேண்டியதில்லை, நீங்க ஒரு ஆண் போல பேச வேண்டியதில்லை. நீங்க முழு நேரமும் பெண்ணியமாக இருக்க முடியும் மற்றும் ஒரு தலைவராக பயன்படுத்தப்படவும் செய்யலாம். இப்போது தெபோராவால தீர்க்க தரிசனம் சொல்லவும் ஊக்குவிக்கவும் ஆட்சி செய்யவும் மட்டுமல்லாமல் அவளால் எழுதவும் முடிஞ்சது. நியாயாதிபதிகள் அதிகாரம் 5 என்று அழைக்கப்படுகிறது. தெபோராவின் பாடல் அவரது படைப்புக்கு காரணம் வசனம் 1 முதல் 2 தொடங்கி, அந்நாளிலே தெபோராலும் அபினோகாமின் குமாரன் பாராக்கும் பாடினதாவது, கர்த்தர் இஸ்ரவேலுக்காக நீதியை சரிக்கட்டின நிமித்தமும் ஜனங்கள் மனப்பூர்வமாய் தங்களை ஒப்பு கொடுத்தது நிமித்தமும் அவரை ஸ்தோத்தரியுங்கள். அது நிச்சயமாக நியாயாதிபதிகள் வழிநடத்தும் காலமாக இருந்துச்சு. அவர்களில் அவளும் ஒருவர். மேலும் இது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கு. வசனம் 7 வரை டெபோரா எழுதுறாங்க. டெபோராலாகிய நான் எழும்பும் அளவும், இஸ்ரவேலிலே நான் தாயாக எழும்பும் அளவும், கிராமங்கள் பாழாய் போகின, இஸ்ரவேலின் கிராமங்கள் பாழாய் போயின. என்ன ஒரு சுவாரஸ்யமான அறிக்கை. இஸ்ரவேலில் ஒரு தாய். இந்த பெண் இஸ்ரவேலில் ஒரு தாயாக எழும் வரை மூடிய கதவுகளுக்கு பின்னால், நகர சுவர்களுக்கு பின்னால் இருந்த எதிரியால மக்கள் பயந்தாங்க. இப்போ அவளுக்கு இயற்கையான பிறப்பால் குழந்தைகள் இல்லை. நாங்க சொல்றோம், அவ ஆவிக்குரிய ரீதியில் ஒரு தாயாக இருந்தாள். தாய்மார்கள் கற்பிக்கிறார்கள், ஊக்குவிக்கிறார்கள், அவர்களுக்கு உத்வேகம் அளிக்கிறது. அவர்கள் தங்கள் குழந்தைகளை வழிநடத்த உதவுகிறார்கள். தெபோரா இஸ்ரவேலில் பலரோட இதை செஞ்சா. இன்று தேவாலயத்தில் இது போன்ற தாய்மார்கள் நமக்கு தேவை. பவுல் சொன்னாரு, கிறிஸ்துவில் உங்களுக்கு 10,000 போதகர்கள் இருக்கலாம், ஆனா பல தந்தைகள் இல்லைன்னாரு. இந்த கொள்கை தாய்மார்களுக்கும் பொருந்தும் நான் நினைக்கிறேன். நான் ரட்சிக்கப்பட்டப்ப எனக்கு சில அன்பான பழைய பரிசுத்தவான்கள் இருந்தாங்க. குறிப்பா ஒரு வயதான பெண். அவங்க என்ன ஆசீர்வதிச்சாங்க, எனக்காக ஜெபம் செஞ்சாங்க, என்னை ஊக்கப்படுத்தினாங்க, அவங்களுக்கு தெரிந்த சில விஷயங்களை எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அவங்க எனக்கு ரொம்ப உதவி செஞ்சாங்க. அதாவது தெபோராவின் குறிக்கோளை போலவே அவங்களுடைய குறிக்கோள் அவங்கள சார்ந்திருக்கிறவங்கள ஊக்கப்படுத்துறதில்ல, ஆனால் அந்த மக்களை தேவனிடம் திருப்புவதும் அவரை சார்ந்திருக்க ஊக்கப்படுத்துவதும் ஆகும். எப்படி இருந்தாலும் நமக்கு அதிக நேரம் இருந்திருக்கணும்னு நான் விரும்புகிறேன். இதை பற்றி இன்னும் நிறைய சொல்ல வேண்டி இருக்கிறதுனால அடுத்த முறை இதை நான் தொடர போகிறேன். தெபோராவுக்கும் தேவனுக்கும் நன்றி, அவருடைய வார்த்தைக்காக தேவனுக்கும் நன்றி, தேவனுடைய மக்களுடைய ஒரு தலைவராக இருந்த இந்த பெண்ணுக்காக தேவனுக்கு நன்றி. நீங்க எங்க இருந்தாலும் தேவன் உங்களை வளமா ஆசீர்வதிக்கணும் நான் பிரார்த்திக்கிறேன். நீங்க யாரா இருந்தாலும் தேவனால அறியப்படுறீங்க, நேசிக்கவும் படுறீங்க. பேலஸ் கான்லியின் பதில்கள். நிகழ்ச்சி ஒளிபரப்பாக உதவிய நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் நன்றி. குழுவில் பங்கு பெறவும் இந்த ஒளிபரப்பை தாங்கவும் விரும்பினால் BaylessConley.com இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்.